கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் தங்கள் தேவைக்கு ஏற்ப பேசுவதாக விமர்சித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமா. திமுக தான் பாஜகவின் ஏ டீம் என்று கூறியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்காக எந்த அரசியல் கட்சிகளும் பேசவில்லை என்றும் 41 பேர் பலியானதற்கு விஜயே காரணம், ஆனால் அதற்காக அவர் வருந்தவே இல்லை என்றும் சாடினார். தூத்துக்குடி சம்பவத்தின் போது பாஜகவின் உண்மை கண்டறியும் குழு எங்கே சென்றது என கேள்வி எழுப்பிய சீமா, தேர்தல் வருவதால் பாஜக எம்பிக்கள் குழு கரூர் வந்ததாக விமர்சித்தார். விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என திருமா கேட்டது சரியானதுதான் என்றும், திமுக தாவேகா இடையே மறைமுக டீலிங் உள்ளதென அவர் கூறியதில் உண்மை இருக்கலாம் எனவும் கருத்து தெரிவித்தார். அது மொத்தமா அந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்குகளை மொத்தமா திமுக அறுவடை செஞ்சிருது, ஒரு ஏமாற்றி அறுவடை செஞ்சிருது. சிறுபான்மைன்னு சொல்லுது, அதை இவங்க நம்புறாங்க. ஏன்னா சொல்றவங்க தான் ரொம்ப சிறுபான்மை, அவங்க தான் பாதுகாப்புன்னு சொல்றது. ஆனால் உண்மை யதார்த்தம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தான் இவங்களுக்கு பாதுகாப்பு. இவங்க வாக்குல தான் வலிமை பெற்று அதிகாரத்திலே இருக்குது. அதை உணராம இவங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஏமாற்றி வாக்கை அறுவடை செய்கிறது தான். அப்ப நான் கேட்டேன், இப்ப பிஜேபின்னு பி டீம் ஏ டீம் ஒன்று இருக்கு, அது யாருன்னா அதான் திமுக.